ஆல்ஃபா டெம்பிள் அன்பு நேயர்களே வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது மேல் திருப்பதியில பார்த்தீங்கன்னா, ரூ. 50 ரூம் இருக்குங்க, ரூ. 100 ரூம் இருக்குங்க, ரூ. 1000 ரூம் இருக்குங்க. ரூ. 50 ரூமுக்கும், ரூ. 100 ரூமுக்கு அதோட ரூம் எப்படி இருக்குது? அதை பத்தி நீங்க பார்க்க போறீங்க. அதாவது ரூம் ரிவ்யூன்னு வச்சுக்கலாங்க. நீங்க திருப்பதி போற மாரி இருந்தா, தகவல் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்க இந்த திருமலைக்கு போனீங்கன்னா, இதான் சிஆர் ஆஃபீஸுங்க. அந்த சிஆர் ஆஃபீஸ் போனீங்கன்னா, நேரடியா போனோம்னா, நம்ம வந்து ரூ. 50 ரூம் புக் பண்ணிக்கலாங்க. ரூ. 100 ரூம் புக் பண்ணிக்கலாங்க. இது உங்களுக்கு சிஆர் ஆஃபீஸுங்க. நீங்க சிஆர் ஆஃபீஸ்க்கு உள்ள போனீங்கனாவே, உங்களுக்கு வந்து கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைன் நின்றுப்பாங்க. இது மாரி லைன் நின்னு, இந்த மாரி நம்ம ரூம் எடுக்கலாங்க. அது காலையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 மணிலேருந்து கவுண்டர் ஓப்பன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, 10 மணி மட்டும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த மாரி தான் லைன் நின்னு தான் நான் ரூம் எடுத்தேங்க. நீங்க வந்து யார் போனாலும் கண்டிப்பா ஒரு ஆதார் கார்டு நீங்க வந்து ஒரிஜினலோ இல்ல ஜெராக்ஸ் காப்பிய வச்சுட்டு, நான் தான் ரூம் எடுக்க இதுதான் பார்த்தீங்கன்னா, உள்ள உள்ள போனோனே உங்களுக்கு இந்த கவுண்டர் இருக்குங்க. மேல கவுண்டர் பார்த்துருக்கவங்க பார்த்தீங்கன்னா, இதுல வந்து லைனா நின்னுட்டு, உங்களுக்கு வந்து அந்த சமயத்துல வந்து எந்த வேக்கன்ட் இருக்கும். 50 ரூம் இருக்கா? 100 ரூம் இருக்கா? அது வந்து கம்ப்யூட்டரே வந்து ஆட்டோமேட்டிக்கா இது பண்றதாங்க. நமக்கு வந்து டிசைட் பண்ண முடியாது. நீங்க செலக்ட் பண்ணாவே அது கம்ப்யூட்டர் எது இருக்கு 50 ரூம் ஃப்ரீயா இருந்தா நமக்கு கிடைக்குங்க. 100 ரூம் ஃப்ரீயா இருந்தா நமக்கு கிடைக்குங்க. நீங்க 1000 ரூம் நம்ம சொல்லி வாங்கிக்கலாம். இதான் வந்து சிஆர்ஓ ஆஃபீஸ்ல நேரடியா போய் ரூம் எடுக்கிற ப்ரொசீஜர்ங்க. நீங்க சிஆர் ஆஃபீஸ்ல நீங்க வந்து ரூம் புக் பண்ணீங்கன்னா, அந்த மேல காமிச்சிருக்க மாரி தான் புக்கிங் ஸ்லிப்ன்னு குடுப்பாங்க. இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 50 ரூமா, ரூ. 100 ரூமுன்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ப்ளே போட்டிருப்பாங்க. இந்த டிவில வந்து நம்ம டிஸ்ப்ளே ஆயிட்டே இருக்குங்க. நம்ம அதில வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது கூட்டம் இல்லாத அதாவது திங்கள் டூ வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரமா ரூம் கிடைக்குங்க. சனி, ஞாயிறுல பார்த்தா ரூம் கிடைக்கணும் சிரமமா தான் இருக்குங்க. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் கூட நமக்கு வந்து வெயிட் பண்ணி ஒரு ரூம் எடுக்கிற மாரி இருக்குங்க. இத பார்த்தீங்கன்னா, இந்த புக்கிங் ஸ்லிப்ல வந்து ஒரு நம்பர் குடுத்துருப்பாங்க. இதில பார்த்தீங்கன்னா, அந்த டிவிலேருந்து டிஸ்ப்ளேல வந்து எப்போ நமக்கு டிவிலேருந்து நம்ம நம்பர் டிஸ்ப்ளே ஆகுதோ, உடனே நமக்கு வந்து அந்த எஸ்எம்எஸ் வந்துருங்க. அந்த எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் எந்த ரூம் வந்து அலோகேட் ஆயிருக்கு, அதில பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாங்க. நமக்கு அந்த எஸ்எம்எஸ் வராட்டியும் பரவாயில்லைங்க. இந்த டவர் கம்மியா இருந்தாலும், நீங்க வந்து பக்கத்திலேயே ஏபிஆர் இதில வந்து ஸ்கேனிங் சென்டர் இருக்கு. அங்க ஸ்கேன் பண்ணாவே நமக்கு வந்து அதில அந்த டிவிலேருந்து டிஸ்ப்ளே ஆகுங்க. அதுபடி நம்ம வந்து எந்த காட்டேஜோ, இல்ல வந்து எந்த ரூம்ஸ் ஏதோ நம்ம அங்க போய் நம்ம பார்த்துக்கலாங்க. முதல்ல வந்து அந்த 50 ரூம்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாரி தான் 50 ரூம் பார்த்தா எஸ்என்ஜி காட்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த ரூம் தான் கிடைச்சதுங்க. எஸ்என்ஜி பார்த்தா ரூ. 320 ரூம் தான் கிடைச்சது. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காட்டேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனித்தனியா தான் இருக்குங்க. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே இதில பார்த்தீங்கன்னா 4 ரூம் இருக்குங்க. ஏ, பி, சி அந்த மாரி இருக்குங்க. நம்ம அந்த ரூம் காட்டுறோம் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது தனித்தனி காட்டேஜ் இருக்கு. அந்த மரங்களுக்கு இடையில இங்கே நம்ம வந்து நமக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தா 50 ரூம் கிடைச்சதுன்னா, நம்ம ரூமுக்கு கீழயே வந்து நம்ம கார் பார்க்கிங்ல நம்ம நிறுத்திக்கலாங்க. நீங்க நம்ம சாவி வாங்கிட்டு இதான் ரூம்ஸுங்க. ரூம்ஸ்க்குள்ள போனீங்கனாவே உங்களுக்கு கிரில் மாரி போட்டிருப்பாங்க. எனக்கு இந்த ரூம் தான் கிடைச்சதுங்க. பாருங்க ரூம்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நீங்க ஓப்பன் பண்ண உடனே உள்ள போனோம்னாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நீட்டா இருக்குங்க. ரூம்ஸ் ஆகட்டும், அந்த மெயின்டெயின் ஆகட்டும் ரொம்ப நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. இது உங்களுக்கு இந்த ரூம்ஸோட காட்டேஜுங்க. இங்க எப்படி இருக்கு 50 ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்ள போனீங்கனாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உள்ள வந்து ஒரு சிங்கிள் காட் இருந்தா சிங்கிள் காட் 2 காட் போட்டிருப்பாங்க. இல்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து, இந்த நம்ம திருமலைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு ரூம்ல வந்து மினிமம் 2 பேர் தங்கலாங்க. மேக்ஸிமம் எத்தன பேர் தங்கிக்கலாங்க. நீங்க வந்து ஒரு 10 பேர் போனோம், ஃபேமிலியோட போனவங்க நம்ம தங்கிக்கலாங்க. நேரடியா போனோம்னா, நம்ம இந்த 50 ரூம்னு நம்ம எடுத்துக்கலாங்க. ரூம் மாரி எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு ஒரு கப்போர்ட் ஒண்ணு இருக்குங்க. 2வது பார்த்தா உங்களுக்கு இந்த ப்ளக் பாயிண்ட் இருக்குங்க. 2வது கீழ பார்த்தீங்கன்னா 2 காட் இருக்கு. எப்பவுமே வந்து டைல்ஸ்ல வந்து ரொம்ப கூலிங்கா தான் இருக்குங்க. ஆனா உங்களுக்கு வந்து அந்த ரக் வந்து குடுத்துருவாங்க. அந்த கம்பளி வந்து குடுத்துருவாங்க. அதான் நீங்க சாவி வாங்கும்போது எக்ஸ்ட்ரா அந்த ரக் கேட்டாலும், அந்த கம்பளி கேட்டாலும் நமக்கு வந்து நம்ம பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாங்க. உள்ளுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு தனி இன்னொரு சின்ன ஹால் மாரி இருக்குங்க. நீங்க அந்த ரூமுக்குள்ள போயிட்டு அதுல சின்ன ஹால் இருக்குங்க. உங்க லெஃப்ட் சைட்ல பார்த்தா அதுலயும் இன்னொரு ரூம் இருக்குங்க. அதுவும் கூட நம்ம தங்கிக்கலாங்க. அதுலயும் பார்த்தா குறைஞ்சு ஒரு 4, 5 பேரும் கூட நம்ம தங்கிக்கலாங்க. அடுத்தது பாத்ரூம் காட்டுறேன் பாருங்க. எப்படி நீட்டா இருக்குன்னு பாருங்க. பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்தியன் டாய்லெட் வச்சிருக்காங்க. 2வது உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹீட்டர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லா ரூம்லயுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இல்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒவ்வொன்னா மாத்திட்டு வந்துருக்காங்க. லேட்டா ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. உங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹீட் வந்து 20 இது யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லா நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியோட போனோம்னா, குறைஞ்ச 10 பேருங்க அந்த ரூம் தங்கிக்கலாங்க. பாத்ரூம் நல்லா நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க.
நம்ம அடுத்தது பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 100 ரூமுங்க. நான் பார்த்தீங்கன்னா, இந்த வராகசாமி லாஸ்ட் டைம் போனப்போ இந்த வராகசாமி அந்த ரூம் தான் எனக்கு கிடைச்சதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூம் இருக்கு. 2வது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குங்க. இது வந்து எல்லாம் ஒரே பில்டிங்ல இருக்குங்க. உங்களுக்கு வந்து 1 ஃப்ளோர், 2ண்ட் ஃப்ளோர், 3 ஃப்ளோர், 4த் ஃப்ளோர் இருக்குங்க. உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தனித்தனியா நம்ம அதுக்கு வந்து ஃப்ளோர் போறதுக்கு வந்து 2 லிஃப்ட் வச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ரூம்க்கு உள்ள போற காட்டுறோம் பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பில்டிங்கே பார்த்தீங்கன்னா, ரொம்ப நீட்டா கிளீன் பண்ணி நீட்டா இருக்குங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் தான் கிடைச்சதுங்க. இங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் காட் வந்து 2 காட் போட்டுருக்காங்க. எல்லாமே பார்த்தோம்னா நம்ம மேல் திருப்பில பார்த்தீங்கன்னா, ரொம்ப குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜன்னல் க்ளோஸ் பண்ணிட்டு அதில வந்து அப்பவும் குளிர் வருங்க. 2 கம்பளி குடுத்துருவாங்க. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேணுனாலும் அந்த கீ வாங்குற இடத்துல சொன்னனாலும் அவங்க குடுப்பாங்க. ரூம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 காட்டுங்க. ஆக்சுவலா அந்த ரூ. 50 ரூமுக்கும், ரூ. 100 ரூமுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 100 ரூம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரே பக்கத்து பக்கத்து பில்டிங் ஒரே மாரி ரூம் இருக்குங்க. ரூ. 50 ரூம் வந்து தனித்தனி காட்டேஜ் இருக்குங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் இதில 10 பேருங்க படுத்துக்கலாங்க. இது வந்து ஒரு சிங்கிள் ரூம் மட்டும் தான் இருக்குங்க. ஆனா ரூ. 50 ரூம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹால் இருக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ள ஒரு அங்க ஒரு தனி ரூம் இருக்குங்க. இது 100 ரூமோட ரூ. 50 ரூம் தான் கொஞ்சம் பெரிய ரூமா இருக்குங்க. உங்களுக்கு 2 சேர் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 50 ரூம்ல அந்த சேர் வந்து நம்ம குடுக்க மாட்டாங்க. இந்த கபோர்ட் ஆகட்டும், இதாகட்டும் நீட்டா கொஞ்சம் எல்லாமே புது பில்டிங் இது எல்லாமே உங்களுக்கு. 50 ரூம் பார்த்தீங்கன்னா, இந்த ஓல்டு பில்டிங், ஓல்டு காட்டேஜ்ங்க. நம்ம ஃபேமிலியோட போனா குறைஞ்சது ஒரு 10 பேரும் கூட தங்கிக்கலாங்க. மினிமம் வந்து 2 பேர் அலோவ் பண்ணுவோம். மேக்ஸிமம் எத்தன பேர்னாலும் தங்கிக்கலாங்க. இந்த கார் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த ரூமுக்கு ஆப்போசிட்ல பார்க்கிங் இருக்குங்க. அங்க தான் நம்ம நிறுத்திக்கோங்க. இந்த நம்ம 100 ரூம் பொறுத்தவரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டல்லலாம் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரூமுக்கு வெளிய வந்து நெறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குங்க. நம்ம வேணுங்கன்னா நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. அடுத்தது பாத்ரூம் காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாத்ரூம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. நீட்டா கிளீன் பண்ணியிருக்குங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லோ அது மாரி எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த மாரி ஹீட்டரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ் இருக்குங்க. நம்ம திருப்பதி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நீட்டா கிளீனா மெயின்டெயின் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ஹீட்டர் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் எல்லா ரூம்லயுமே வந்து ஹீட்டர் இருக்குங்க. உங்களுக்கு ரூ. 50 ரூமுக்கு 100 ரூமுக்கு முக்கியமான வித்தியாசம் என்னன்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 50 ரூம் பார்த்தீங்கன்னா, நம்ம நேரடியா போனா மட்டும் தான் அந்த ரூ. 50 ரூம் வந்து ரூம் வந்து புக் பண்ண முடியுங்க. அந்த ரூ. 100 ரூம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாதி ஆன்லைன்லாவும், பாதி வந்து ஆஃப்லைனும் குடுப்பாங்க. நம்ம நேரடியா போனோம்னாலும் ரூ. 50 ரூம், ரூ. 100 ரூம் வந்து நமக்கு குடுப்பாங்க. இந்த ரூ. 100 ரூம் வந்து இந்த வேக்கண்ட் பொறுத்து இருக்குங்க. ஆனா வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 100 ரூம் மட்டும் தான் நம்ம புக் பண்ண முடியுங்க. அடுத்தது முக்கியமான என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அம்போரவும் வந்து தனித்தனி காட்டேஜா இருக்குங்க. நம்ம ரூமுக்கு கீழயே வந்து நம்ம கார் பார்க்கிங் நம்ம காரெல்லாம் நிறுத்திக்கலாங்க. ஆனா 100 ரூம் பொறுத்து பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குங்க. ஒரு சில கெஸ்ட் ஹவுஸ் பொறுத்து வந்துக்கு பார்க்கிங் வந்து மாறுங்க. 100 ரூம் பக்கத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் எல்லாம் நெறையாவே இருக்குங்க. இங்க சாப்பிடுற ஹோட்டலு, டீ, காஃபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் வந்து இன்னும் நெறையாவே இருக்குங்க. பட் 50 ரூம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரூமுக்கு கொஞ்சம் தூரம் வந்து வாக் பண்ணி போய் நான் சாப்பிடுற மாரி தான் இருக்குங்க. டியர் ஃபிரெண்ட்ஸ், நீங்க வந்து திருப்பதி போற மாரி இருந்ததுன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க ஆன்லைன்ல ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா நேரடியா போனாலும் இந்த ரூ. 50 ரூமோ, 100 ரூமோ எடுத்துக்கலாங்க. நான் திருப்பதி பத்தி நெறைய வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களே. முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. நீங்க திருப்பதி போற மாரி தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம்.